நான் இந்த 2025 வருடத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அழகான ஒரு வாக்கு தத்தம் தான் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்துடைய பின் பகுதியை வாசிக்கும் போது தெளிவா சொல்லுகின்றார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தம் என்ன அப்படின்னா, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அதே வாக்கு தத்தத்தை தான் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து சொல்லுகின்றார். உன்னை தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றார், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். பாருங்க, 2வது வசனத்தின் துவக்கத்தை பார்த்தோன்னா, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி, ஹல்லேலூயா, நமக்கு அவருக்கு நடுவுல உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டார். அவ்வளவு பயங்கரமான தேவன். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, எந்த வாக்குத்தத்தம் ஆனாலும் விசுவாசிச்சாதான் கிடைக்கும். புரியுது? அப்படியே ஒரு காதுல கேட்டு ஒரு காதுல விட்டுட்டு போனா நடக்காது. ஆண்டவருடைய கையிலிருந்து அற்புதத்தை வாங்கணும்னா விசுவாசம் தேவை. அதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது. விசுவாசம் தான். எத்தனை பேருக்கு அற்புதத்தை கொடுத்தாரோ அத்தனை பேரும் விசுவாசித்தார்கள், அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். சொல்றாரு, நடக்குமா நடக்காதா? நடக்கவே செய்யாது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், கண்மூடித்தனமா நம்புறமே அதுதான் அற்புதம். ஹல்லேலூயா, இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, ஆமீன். ஒரு அந்த சூனேம் ஊருக்கு எலிசா தீர்க்கதரிசி போகும்போது குறிப்பிட்ட ஒரு வீட்டுல போய் தங்கி இருப்பாரு. அந்த வீட்டுல மேல் மாடியில அவருக்குண்டு ஒரு அழகான கட்டில போட்டு, மேஜை போட்டு, ஒரு சேரை போட்டு அவருக்கு இடத்த ஆயத்தம் பண்ணி கொடுத்தாங்க. அவர் போகும்போதெல்லாம், அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் அந்த பெண்ணுடைய வீட்டுல மேல் மாடியில தான் தங்கி இருப்பாரு. பாருங்க, அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு அறிஞ்சுக்கிட்டாரு. தன்னுடைய வேலைக்காரன் கேயாசி மூலமா அறிஞ்சு ஆண்டவருடைய நாமத்தினால் ஆசீர்வதித்தார். ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நல்லா வளர்த்துட்டு வர்றாங்க. திடீரென்று அந்த மகன் மரித்து போய்விட்டான். பாருங்க, இந்த பெண் தன்னுடைய கணவர்கிட்ட கூட சொல்லாம, யார்கிட்ட இந்த காரியத்தை வெளிப்படுத்தாம, கணவர்கிட்ட சொன்ன காரியம், எலிசா தீர்க்கதரிசியை நான் பார்க்க போகிறேன், அவ்வளவுதான். பாருங்க, அவர் பார்க்க வண்டி இதெல்லாம் ரெடி பண்ணி பார்க்க போறாங்க. போய் அந்த எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் நின்று சொல்றாங்க, என்னுடைய பையன் மறைச்சிட்டான். போய் சொன்ன உடனே அது அவர் எலிசா தீர்க்கதரிசி அழகான ஒரு தடியை, ஒரு சின்ன கம்பை கேயாசினுடைய கையில கொடுத்துட்டு சொல்றாரு, நீ யார்கிட்டையும் பேசாத, போற வழியில நேரா போ அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கேயாசினுக்கு தெரியப்படுத்தி அனுப்பி விடுறாரு. ஆனா கேயாசி கிளம்பிட்டாரு, அந்த பெண்ணு கிளம்பல. எலிசா காலை பிடிச்ச பெண்ணு எழும்பவே இல்லை. நீர் வந்தாதான் வெளியில போவேன். பாருங்க, கேயாசி போனாரு, போயிட்டு திரும்பி வர்றாரு, ஒரு அற்புதம் நடக்கல. எலிசா கேட்கிற, ஏதாவது நடந்துச்சா? மரித்தவன் எழும்பிட்டானா? ஒன்னும் நடக்கலையா? அந்த பெண்ணு எழும்பல. அந்த பெண்ணுடைய விசுவாசம் என்னன்னா, எலிசா தீர்க்கதரிசி என் வீட்டுக்கு வந்துட்டா மறிச்சு போன என் பிள்ளை உயிரோட எழும்பும். பாருங்க, இந்த பெண்ணுடைய விசுவாசத்தை வச்சு இப்ப அந்த எலிசா எழும்புகிறார். எழும்பி போறாரு, அந்த பையனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறாரு. செத்து போன பையனை உயிரோட எழுப்பி பெண்ணின் கையில் கொடுத்தார், கைகளை தட்டி. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். யாருடைய வாழ்க்கையில? விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தேகமே படாம, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட விதத்துல யார் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நடக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நம்புறதுக்கு சாத்தியமே கிடையாது. பிசாசு சொல்லுவான், இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கையா போகுது, இதெல்லாம் நான் கண்ணால பார்க்கவா போறேன், இதெல்லாம் என் வாழ்க்கையிலையா, இந்த உலகத்துல நானா சாதிக்க போறேன், இந்த உலகத்துல என்ன கொண்டா காரியம் நடக்க போகுது. பிசாசு அப்படியே காதுல ஊதிட்டே இருப்பான், நீ இப்படிதான், நீ இப்படிதான், இந்த அடிமட்டத்துலதான் நீ இருக்க போறா, நீ எவ்வளவு வேலை செஞ்சாலும் உன்னுடைய வருமானம் இவ்வளவுதான், உன் வளர்ச்சி இவ்வளவுதான், இவ்வளவுக்கு மேல நீ போய் கூட மாட்டா. பிசாசு இதெல்லாம் காட்டி அவிசுவாசமான எண்ணங்களை தூண்டுவான். ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்றார், அது அல்ல, நீ என்னை விசுவாசித்தா போதும், உன்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா, இயேசு நல்லவன். அடிமட்டத்துல இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், நடக்கிறதற்கு வாய்ப்பே இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை யார் விசுவாசிக்கிறார்களோ அந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். யோசனைக்கு புலப்படாத காரியங்களை செய்ய போகிறார். கிரகிக்க முடியாத காரியத்தை செய்ய போகிறார். எண்ணி முடியாத அதிசயத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, அவர் செய்வார். ஆமென், அவர் செய்வார். ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஏன்னா ஆபிரகாம்கிட்ட ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை, வெறுமையா இருந்த மனுஷன் தான்.
உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். எவ்வளவு நல்ல தகப்பன். யோசித்து பாருங்களா, ஒரு வாழ்க்கை திரும்பி வரமாட்டோம். ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான். சரியா? பிறக்கிறதும் ஒரு கதான், அந்த குழந்தை பருவமும் ஒரு கதான். என்ன, நான் இப்போ குழந்தையா போக முடியுமா? போக முடியாது. என்னுடைய குழந்தை பருவம் முடிஞ்சு போச்சு, என்னுடைய வாலிப பருவம் முடிஞ்சு போச்சு. வாலிப வயதும் ஒரே ஒரு முறை தான். அந்த பெரிய வளர்ந்து வர்றோம், அந்த தோற்றமும் ஒரே ஒரு முறை தான். மரணமும் ஒரே ஒரு முறை தான். இந்த உலகத்துல இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் போகிறதும் ஒருக்கா தான். பிறப்பும் ஒருக்கா, வளர்ச்சியும் ஒருக்கா, இறப்பும் ஒருக்கா. ஒரே ஒரு வாழ்க்கை தான். திரும்ப இந்த பூமியில பிரயாணப்பட வரப்போகிறது இல்லை. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில வந்தது நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று யார் இருதயம் துடிக்குதோ அந்த தேவ பிள்ளைகள் மேல அசாதாரணமான விசுவாசத்தை போட்டு சாதிக்கிறவர்களாய் கர்த்தர் இந்த வருஷத்துல மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இல்ல உட்கார்ந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, சாதா வார்த்தை வரக்கூடாதுப்பா, என்ன வார்த்தையை வாயில வைக்கிறீங்களோ நிறைவேற்றி முடிங்க. ஆமென். எது வாயில வருதோ உங்க வார்த்தையை வச்சு ஒரு எழுத்து கூட அழியக்கூடாதாப்பா, அந்த வார்த்தைகள் நிறைவேற்றப்படட்டும் என்று சொல்லிதான். ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ ஒரு எழுத்து கூட அழியாம அத்தனை வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க போகிறார். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், நம்முடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. சில பேர் கஷ்டத்தை பேசுவாங்க, ரொம்ப துயரமா இருப்பாங்க. இந்த நாள் நேற்று தினத்திலையும் கூட ஒரு சகோதரன் பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி 7 மணி நேரம் ஒரு மாதிரி வாடி போய் பாதிக்கப்பட்ட நிலைமையில அப்படியே முன்ன நின்னார். என்ன பேசணும் தெரியாது, வருமானம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லை, சரீர பலவீனம், வியாதி, மரண பயம், இதெல்லாம் ஒரு நாள்ல தூக்கமே இல்லாம தேவ பிரசனத்துல விடுதலையாக்கப்பட்டு நல்லா தூங்குறேன், இப்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன்டி ஜனங்களை பார்த்து பார்த்து சுவிசேஷத்தை சொன்ன மனிதன் இப்பொழுது ஆண்டவருடைய அன்பை விட்டுட்டு பின்மாற்றத்துல போனதுனால எல்லாத்தையும் இழந்துட்டாரு. எல்லாத்தையும் இழந்து சரீர ஆரோக்கியத்தை இழந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு மாதிரி அவர் எதையும் பறி கொடுத்த மாதிரி நிற்கிறாரு. நான் ஜீன்ட்டு சொன்ன வாழ தெரியலையே, வாழ தெரியலையே. ஒரே ஒரு காரியம், அவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு இயேசுவை நேசிங்க, அவரை தேடுங்க, அவர் வாழ வைப்பார். வாழ தெரியல, ஏன்னா சூழ்நிலையின் சீற்றத்தினால ஆண்டவரை பிடிக்க முடியல, அவர் மீது வைராக்கியத்தை காட்ட முடியல, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க முடியல. இந்த இடத்துல இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதே போலதான் இருக்கு. எதற்காக வாழ்க்கையில கண்ணீர், ஏன் வாழ்க்கையில வேதனை, ஏன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை ஏன் நம்முடைய வாழ்க்கையில உரிமை பாராட்ட முடியலன்னா ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற இடைவெளி அதிகமா இருக்கிறதுனால தான். அவரோடு நெருங்க முடியல, அவரோடு ஐக்கியப்பட முடியல, அவரை நேசிக்க முடியல. அதனால்தான் வாழ்க்கையில நன்மைகளை அனுபவிப்பதற்கு பதிலாக தீமைகளை அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். இந்த வருஷத்துல அப்படி இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லும், தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் கைகளை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். ஆமென். வாழ்க்கை கஷ்டம் இல்லை. சொல்லுங்க, வாழ்க்கை கஷ்டமே இல்லை. வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறது கஷ்டமே இல்லை. சில பேருக்கு என்ன தெரியுமா, இப்படி பார்த்தா பனைமரத்தை உச்சியை பார்க்கணும். பனைமரம் சும்மாயே வரும். ஒரு பனங்காய் இதை போடுறாங்கன்னா அதில் உள்ள விதையை போடுறாங்க, கீழே போட்டு அது சின்னதாக 2 இலையை விட்டு அது சின்னதாக வளர்ந்து 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 எத்தனை காலம் காத்திருக்கணும்னா நம்ம அந்த இடத்துல 2-3 பனைமரம் விட்டுருக்கு பாருங்க, எத்தனை வருஷம் ஆக போதோ காய்க்கிறதுக்கு தெரியல, இவ்வளோ இருக்குது. அப்போ இது மேலே எட்டி பார்க்குற விதத்தில் உயரமாக வரணும்னா எத்தனை வருஷம் ஆகுது. நம்ம நினச்ச ஒன்று மேலே உயரணும்னா காரியம் நடக்காது. நம்முடைய ஆண்டவர் அணுவாய் நம்மளை வளர செஞ்சுட்டே இருப்பார். குறிப்பிட்ட காலம் வரை ஏற்ற காலத்துல அவர் தீவிரமாய் காரியத்தை நடப்பிப்பாராம். கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். வந்த மாதிரி தெரியும், தாமதிக்கிற மாதிரி தெரியும், ஸ்லோவா வந்த மாதிரி தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்ததும் துரிதமாய் காரியத்தை நடப்பிப்பாராம், வேகமா செய்வார். ஆமென். அந்த அற்புதத்தை செய்கிறதுக்கு வருஷத்தை துவக்கிட்டார். உங்களை பார்த்து சொல்றார், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆனா அதான் ஆண்டவருடைய பாதத்துல இருந்து இந்த 17வது அதிகாரத்துக்கு முன்ன ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு, அவர் எப்படி வாழ்ந்தாரு, அந்த காரியங்களை கொஞ்சம் ஆண்டவர் அசை போட வச்சாரு. கேக்குறீங்களா? வாக்குத்தத்தம் நல்லா இருக்குது. ஆனா இந்த 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஆபிரகாமுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவர் வந்த பாதைகள் ஒண்ணு இருக்கும்ல. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பாதை ஒண்ணு இருக்குல்ல. சாக்லேட் லட்டு நல்லா தான் இருக்கும்,
லட்டு சும்மா கையில வரல, போனாங்க, வாங்கிட்டு வந்தாங்க, பாக்ஸ்ல இருந்து எடுத்தாங்க, கையில கொண்டு தந்தாங்க, தந்ததை தான் சாப்பிட்டீங்க. லட்டுன்னு சொன்னா நடக்காது. லட்டுக்கு முன்னே ஆர்டர் போட்டிருந்து போய் வாங்க போயிருந்து காரியத்தை செஞ்சு கையில தந்தா ஈஸியா லட்டா உள்ள போயிட்டேன்னு. அப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அந்த 2025 அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். எப்படி ஆபிரகாம் வாழ்க்கையில நிறைவேற்றினாரோ அதே போல நிறைவேற்ற போறேன், இந்த வாக்குத்தத்தத்தை உனக்கு தர்றேன்னு சொல்றாரு. ஆனா இந்த 17 அதிகாரத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுடைய வாழ்க்கை துவங்குகிற அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் ஆவியானவர் அசைப்பட வைக்கும்போது 3 முத்தான காரியங்களை கற்று தந்தார். நல்ல கைகளை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்த வேதத்தின் ரகசியத்தை இந்த 2025 ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்கிறதை ஆவியானவர் கற்று தந்தார். ஹல்லேலூயா. அந்த முத்தான வார்த்தைகளை கண்ணுக்கு காட்டினாரு. இப்ப முத்தான வார்த்தைகளை சுருக்கமா உங்களுக்கு சொல்லி தர போறாரு. ஆமே, சொல்லுங்க. அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. உனக்குரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியா ஓடுவார்களாம். கர்த்தர் ஜீவனுள்ளவர். எப்பப்ப வார்த்தைகளை போடுறா பிடிச்சிட்டே இருங்க. கர்த்தர் வல்லமையானவர். ஹல்லேலூயா. மகிமையானவர். அவர் அனுமதி இல்லாம அவருடைய பிள்ளைகளை எதுவும் அசைக்க முடியாது. பிள்ளைகளை இரத்த கோட்டைகள் மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறவன் போலாவான். ஆமென். உன்னை அவருடைய உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். ஜீவனுள்ளது அவருடைய பிள்ளை. சாதாரணமான பாத்திரம் அல்ல, உலகத்தை படைத்தது அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஆமென். உள்ள இருக்கிறத வெளியில கொண்டு வர போறார். அவ்வளவு பயங்கரமானவர். பாருங்க, ஆபிரகாமை பார்த்து ஆசையா சொல்றார், தாகமா சொல்றார். ஆபிரகாம், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ண போறேன். இன்னைக்கு இத்தனை வருடத்தின் பாதையில எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ விதமான ஏமாற்றங்கள், ஆண்டவரை நேசித்தது நிமித்தமா எத்தனையோ பரிகாசங்கள், எத்தனையோ விதமான ஏளனமான வார்த்தைகள், எத்தனையோ நிந்தனைகள், இதற்கு மத்தியிலெல்லாம் இதெல்லாம் நடந்து தாண்டி இன்னைக்கு வந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற காரியம், இந்த 3 காரியத்துல மாத்திரம் ஜாக்கிரதையாயிரு. இந்த 3 காரியங்களை மட்டும் செய்வதற்கு கவனமாயிரு. என்ன காரியம்? முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா எபிரேயர் 11 அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், எபிரேயர் 11 அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நானே வாசித்து காட்டுறேன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கைகளை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களா, நல்லா மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா. எபிரேயர் 11:8 தெளிவாய் பார்க்கிறோம். தான் போகிற இடம் இன்னது, போகிற இடத்திற்கு சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். ஆசீர்வாதத்தின் வாசலே தெரியல, நன்மையின் வாசலே தெரியல. ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்ய போகிறார் ஆபிரகாமுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. தான் போகும் இடம் எப்படிப்பட்டது ஆபிரகாமுக்கு அதுவும் தெரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாடு விட்டு தவிக்கிற நேரத்துல கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். இந்த 2025 ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. எந்த தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அந்த தேவ பிள்ளையினுடைய உயர்வை பிசாசு தடுக்க முடியாது. அந்த தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கிற உயர்வை மனுஷ சக்திகள் தடுக்க முடியாது. கீழ்ப்படிதல் தேவனுடைய இருதயத்தை அசைக்க பண்ணுகிறது. ஆமென். அவர் நல்லவர். எதற்கு கீழ்ப்படிந்தார்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். மனுஷனுக்கு அல்ல, சூழ்நிலைகளுக்கு அல்ல. தேவன் என்ன சொன்னாரோ தேவன் சொன்ன வார்த்தையை சந்தேகப்படாம விசுவாசித்து ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால ஆபிரகாமை மிகவும் திரளாய் தேவன் பெருக பண்ணினார். அந்த ஆபிரகாமுடைய தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது உன்னை மிகவும் திரளாய் இந்த வருடத்துல பெருக பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர்.
ஆமென். குறிப்பிட்ட காரியம் மட்டும் இல்ல, சில போராட்டத்தின் சூழ்நிலையில கூட ஈசாக்க பழி செலுத்துறதுக்கு சொல்றாரு. ஆனா சந்தேகமே படாம, அதுவும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை எந்த மலையிலும் கிடையாது. நீ நினைச்ச மலையில போய் பதறியெல்லாம் போய் நீ பழி செலுத்த முடியாது. பழி செலுத்த சொல்லிட்டேன்னு சொல்லி உனக்கு அருகில் இருக்கிற மலையிலெல்லாம் நீ பழி செலுத்த முடியாது. உனக்கு தெரிஞ்ச உனக்கு ஈஸியான மலையிலெல்லாம் நீ போய் பழி செலுத்த முடியாது. உன் இருதயம் பதட்டத்துல எந்த மலைக்கும் நீ போக முடியாது. நான் உனக்கு குறிக்கிற மலைக்கு தான் நீ போகணும். ஹல்லேலூயா. என்ன நல்ல தகப்பன் சொல்லுங்க. நல்லவர், கைவிடவே மாட்டார், விட்டு விலகவே மாட்டார். என்ன கவலை? ஆமென். நம்ம துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். 2024 பட்ட துக்கத்தெல்லாம் 25 சந்தோஷமாய் மாற்றுவார் தேவன். தம்மிடத்தில் அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த 2025 அவர் ஆயத்தமாகி வைத்திருக்கிற காரியத்தை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனிதனுடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை. கர்த்தர் சர்வ வல்லமை இல்ல தேவன். வழியே இல்லாத இடத்தில் தன் பிள்ளைகளுக்காக வழியை திறப்பார். பாதையே இல்லாத இடத்தில் தன் பிள்ளைகளுக்காக பாதையை அவர் எழுப்புவார். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவரை இல்லாதவைகளை இருக்கிறவை போல் மாற்றுகிறவர். ஆமென். இருக்கவே இருக்காது இந்த உலகத்துல அந்த காரியம் இருக்கவே இருக்காது. இருக்காத காரியத்தை கூட தன்னுடைய பிள்ளைகளுக்காக இருக்கிற காரியமாய் மாற்றுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அசாதாரணமானவர். ஆமென். அறிவுக்கு அப்பாற்பட்டவர். ஹல்லேலூயா. நமக்கு வழி வேணும், அவருக்கு வழியே வேண்டாம். நமக்கு அனுகூலம் வேணும், கர்த்தருக்கு அனுகூலமே வேண்டாம். நமக்கு சூழ்நிலைகள் சாதகமா இருக்கணும், கர்த்தருக்கு சூழ்நிலை சாதகமே வேண்டாம். அவர் பயம். உலகத்தை படைத்தவர், உலகத்தை படைச்ச அவர் பார்த்துட்டாருன்னா போதும், அவ்வளவுதான். அப்படி கண்களுக்கு முன்பாக நிற்கத்தக்க மனிதன் இந்த பூமியில ஒருவனும் இல்லை. அந்த விசுவாசத்தை தான், அந்த ஒரு கீழ்ப்படிதலை ஆபிரகாம் இடத்துல கண்டதுனால தான் சொன்னார், உன்னை மிகவும் திரளாய் பெருக சொன்னவர் சொல்லிட்டு விடல, பெருக செய்தார். இன்றைக்கும் புல் ஸ்டாப் வைக்கல, பெருகி கொண்டே இருக்கிறார். என்ன சொன்னாரு? உன் சந்ததிகளை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் வெளியே கூட்டிட்டு வந்துட்டு சொல்றாரு, எட்டி பாரு வானத்தை, நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு. சரியா? கடற்கரை மணலை பாரு, இந்த மண்ணை உன்னால என்ன முடிஞ்சா எண்ணு. இவ்வண்ணமா உன் சந்ததிகளை இந்த பூமியில பெருக செய்வேன். அவர் வருகை வரைக்கும் அந்த பெருக்கம் நிற்காது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாய் பிள்ளைகளா தான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். கையை தட்டுங்க பாப்பா, நல்லா கையை தட்டி. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலை தான் எதிர்பார்க்கிறாரு. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை புடமிட்டு பார்த்த தேவன். சும்மா இல்லை, கீழ்ப்படிதல்னா சும்மா இல்லை, புடமிட்டு பார்க்கிற உச்சகட்டத்துல சோதிச்சு பார்ப்பாரு. பெரிய ஆளா கொண்டு வரணும்னா, சாதிக்கிறவங்களா மாற்றணும்னா உச்சகட்ட சோதனையில கொண்டு வருவார். தலையை வெட்டி போட்டாலும் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன்ப்பா, நான் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன், நின்றுட்டா போதும், பயங்கரமான காரியத்தை கண்டுவிடலாம். ஏசு நல்லவர். சொல்றார், நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றில உன் பிள்ளைய பழி செலுத்து. யோசித்து பாருங்க, 3 நாள் பிரயாணம் பண்ற தூரம் ஒரே நாள்ல கிடையாது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களா? எப்படி இருக்கும்? 3 நாள் பிரயாணம் போறாரு. 3 நாள் பிரயாணம் பண்ணி தான் அவர் சொன்ன மலையில போய் சேர்றாரு. ஆனா அந்த கீழ்ப்படுதலோடு சேர்ந்திருக்கிற விசுவாசத்தை பாருங்க. வேலைக்காரர்களை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவர் சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். கைகளை தட்டி, எல்லா கையை தட்டி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அந்த கீழ்ப்படிதலோடு சேர்ந்த விசுவாசம் தானா வந்துடும். என்ன விசுவாச அறிக்கைன்னா, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். வாயின் வார்த்தையில ரொம்ப கவனமா கவனிப்பார். நம்ம வார்த்தை எப்படி இருக்கு? நடக்கவே நடக்காது. வாய் திறந்து சொல்லுங்க, செய்வார். சாத்தியமே இருக்காது. இருதயத்துல இருந்து சொல்லுங்க, என் ஆண்டவர் செய்வார். நம்ம விசுவாசம் அவரை அசைக்கணும். ஆமென். அவர் இருதயத்தை அசைக்கணும். எத்தனை பேர் நல்லா இருக்கிறீங்க? எதவே சந்தோஷமா இருக்கிறீங்க? கையை ஓய் சொல்லுங்க, நடக்கும். என்னதான் வந்துடும் பாப்போம், நடக்கும். நிற்பேன். ஆமென். கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறாரு. சரியா? கீழ்ப்படிதல். அவர் என்ன சொன்னாரோ செய்யணும். அதான் இன்னொன்று பாருங்க, 12:1 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 12:1 பார்த்தோம் அப்படின்னா, நீ உன் தேசத்தையும் என்ன அழகா சொல்றாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல,
ஆபிரகாமை பார்த்து சொல்லுவார், கர்த்தர் ஆபிராமை நோக்கி, ஆபிரகாம் பேர் மாறுறதுக்கு முன்னாடி ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? எவ்வளவு நல்லவர்ன, எவ்வளவு நல்லவர் சொல்றாரு. நீ உன் தேசத்தையும், ரொம்ப நல்லவர், கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. புரியுதா? 12 நாள்ல பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 4வது அதே 12 நாள்ல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கைகளை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்து, நல்ல மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா! நல்லவர், நல்லவர். நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லவர், கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்லவர், அவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ற பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே ஆசீர்வாதத்தை பெறல, நன்மையை பெறல, உயர்வை பெறல, புரியுதா? எதுவுமே பெறல. வெறுமையா இருந்த ஒரு ஆபிராம் கர்த்தர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கணும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? யோசித்து பாருங்களா. எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆண்டவர் உங்களை கொண்டு உலகத்தை அசைக்க வைக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. பிரமிக்கத்தக்க காரியங்களை உங்களை கொண்டு செய்யணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இருக்குதா? இருக்கா? எந்த சூழ்நிலை வந்தாலும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மை நான் நேசிக்கிறேன்ப்பா, உமக்கு நான் உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்குதா? இருக்கா? இப்போ பாத்தீங்கன்னா ஈசாக்குக்கு பார்த்து சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 28 அதிகாரம் 4வது வசனத்துல ஆபிரகாம் இந்த 28 நாள்ல யாக்கோபு பார்த்து சொல்வார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல 26 நாள்ல ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் ஆபிரகாம் மேல வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல, சந்ததிகள் மேல அப்படியே கடந்து வரும்போது ஆபிரகாமுடைய சந்ததியாகிய யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா, கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம். சொல்லுங்க, கீழ்ப்படிஞ்சா. கீழ்ப்படிஞ்சா நல்லா வாய் திறந்து சொல்லுங்க, கீழ்ப்படிஞ்சா. எதுக்கு கீழ்ப்படிஞ்சா? இதுல கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு. இந்த பைபிள் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் தெரியுமா? பைபிள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சொல்றாரு, நீ என் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன்னு சொல்றாரு. புரியுதா? எதுக்கு தேவனுடைய பிரசனத்துல வந்திருக்கிறோம்? காரியத்தை கற்றுக்கொள்ளும்படியாய். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன்னு சொல்றாரு. இதை கையில எடுத்து பிரயோஜனம் கிடையாது. நம்ம வாசிக்கிறோமா? இதை நேசிக்கிறோமா? புரியுதா? இரவும் பகலும் இந்த கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசித்திருக்கிறோமா? ஒரு முறையாது வாழ்க்கையில வாசித்து முடிச்சிருக்கிறோமா? இதுல கொஞ்சம் வசனத்தையாவது இருதயத்துக்குள்ள பதிச்சு வச்சிருக்கிறோமா? இந்த வார்த்தை கிடைக்க கூடாத பஞ்சகாலம் வரும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயமாகிய பலகையில எழுதப்பட்டு இருக்கிறதா? இந்த வார்த்தைகளை உட்கொண்டாதான் என்ன வார்த்தைக்கு கீழ்ப்படினுங்கிறது நமக்கு தெரியும். சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் பெரியவர், கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைச்சதை யாரும் தடுக்க முடியாது. கீழ்ப்படிதல். ஆமே. முதலாவது எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதல். 2வது பாத்தீங்கன்னா அதே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல லோத்தை பார்த்து சொல்றாரு, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். ஒவ்வொரு நாளும் கிருபை, கிருபை, வாழ்க்கை கிருபை. சரியா? ஒவ்வொரு நொடி பொழுதும் கிருபை, ஒவ்வொரு மணித்துளியும் கிருபை. இரக்கத்தை மேல வச்சிருக்கிறார், கிருபை மேல வச்சிருக்கிறார். லோத்து ஆபிரகாமுடைய சொந்த சகோதரனுடைய மகன் சொல்றார், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், விட்டு
விட்டு கொடுக்கிற இருதயம் இருந்துச்சு. ஆபிரகாம் பிடிவாதம் பிடிக்கல, முரட்டு குணமா இல்லை, தாழ்ந்து போறாரு, நான் விட்டு கொடுக்கிறாரு. எந்த தேவப்பிள்ளை இருதயத்துல இந்த 2025 விட்டு கொடுக்கிற இருதயம் இருக்குதோ அந்த தேவப்பிள்ளைய மிகவும் திரளாய் பெருக பண்ண போறாரு, மிகவும் திரளாய் பெருக பண்ண போறாரு. எந்த தேவனுடைய பிள்ளை விட்டு கொடுக்குதோ பிடிக்கிறவங்க இல்லை, புரியுதா? பிடிவாதமா நிற்கிறவங்க இல்லை, நான் பிடிச்ச பிடி தாண்டி நிற்கிறவங்க இல்லை. யார் வளைஞ்சு கொடுக்குறாங்களோ கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமீன். விட்டு கொடுக்கிற இருதயம், விட்டு கொடுக்கிற பிள்ளைங்க குற்றம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்கிற பிள்ளைங்கள்ட்ட பிரிவினை இல்லை. விட்டு கொடுக்கிற பிள்ளைங்க சண்டையை மூட்ட மாட்டாங்க. விட்டு கொடுக்கிற பிள்ளைங்க சமாதானம் பண்ணுவாங்க. ஆமென். இந்த ஸ்பாவம் யாருக்குள்ள வளருகிறதோ, ஒருவேளை இந்த ஸ்பாவம் நமக்குள்ள இல்லைன்னா, நம்ம முதலாவது கேட்ட கீழ்ப்படிதல் நமக்குள்ள இல்லைன்னா கேட்கணும், ஐயா கீழ்ப்படுகிற இருதயத்தை எனக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் தேவ பிரசனத்தை கேட்கணும், கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாங்க, கிருபையை தருவார். ரெண்டாவது, விட்டு கொடுக்கிற இருதயத்தை தாங்கப்பா. விட்டு கொடுக்கிற இருதயம், விட்டு கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளை எதையும் பெருசா எடுக்காது, எடுக்கவே எடுக்காது, எதையும் பெருசா பார்க்காது. விட்டு கொடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை பிரிவினைக்குள்ள வராது. அதுட்ட கசப்பு இல்லை, அதுட்ட வெறுப்பு இல்லை, அதுட்ட குற்றம் கண்டுபிடிக்கிற இருதயம் இல்லை. விட்டு கொடுக்கிற இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? தாழ்மை இல்லை ஒரு இருதயம். என்ன? தன்னை தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். யாரால விட்டு கொடுக்க முடியாது? பெருமையான எண்ணம் இருக்கிறவங்க. நான் யாரு தெரியுமா? என் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா? என்ன கை நீட்டலாமா? என்ன குற்றப்படுத்திடலாமா? நான் என்னது பண்ணனேன், நான் என்ன செஞ்சேன், இப்படி சொல்லுகிறவர்கள் அல்ல. விட்டு கொடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்துல இருக்கும் அவருக்குள் இருந்த தாழ்மை. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். விட்டு கொடுக்கிறவர்கள் இருக்கிற இடத்துல சண்டைக்கு இடம் கிடையாது. விட்டு கொடுக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பிரிவினைக்கு இடம் இல்லை. விட்டு கொடுக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கசப்புக்கு இடம் இல்லை. விட்டு கொடுக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பொறாமைக்கு இடம் இல்லை. அதனால்தான் ஆபிரகாம் தேவனுடைய மனிதன், அந்த மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை லோத்தை பார்த்து சொல்றாரு. 8வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆதியாகமம் 13:8 எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு பார்க்கலாம். ஆபிராம் லோத்தை நோக்கி, இன்னும் ஆசீர்வதிக்கப்படல, ஆபிராமாவட்டே இருக்கிறாரு, இன்னும் திரளான ஜனங்களுக்கு தகப்பனாய் மாறி அவருடைய பேரை ஆண்டவர் மாற்றி விடல. ஆபிராமா இருக்கிற நாள் நேரத்துல அவர் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆமென். இப்ப சொல்லுங்க, நம்ம எல்லாரும் சகோதரர்கள். ஹல்லேலூயா, நம்ம எல்லாரும் சகோதரிகள். ஆமென். அவர் அழகா சொல்றாரு, எனக்கும் உனக்கும், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த வசனத்துல அதனால்தான் சொல்றாரு, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா. எல்லாத்தையும் சொல்றாரு, இந்த தேசம் முன்னாடிதான் இருக்குது, நீ எதை எடுக்கிறியோ எடுத்துக்க, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், சண்டை வேண்டாம், நான் பெருக்கமா இருக்கிறோம், இடம் காணாது, அதனால சண்டை வேண்டாம், நம்ம மேய்ப்பர்களுக்குள்ள சண்டை வேண்டாம், நமக்குள்ள வாக்குவாதங்கள் வேண்டாம், நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனீன்னா நான் வலதுபுறம் போறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன். சொல்லுங்க, விட்டு கொடுக்கிற இருதயம். ஹல்லேலூயா, சொல்லுங்க, இயேசு நல்லவர், அவரை போல ஒரு தகப்பன் பூமியில யாருமே இல்லை. இந்த 2025 அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், விட்டு கொடுக்கிற இருதயம் உள்ள பிள்ளைங்க. எந்த பிள்ளைகள் விட்டு கொடுக்கிறார்களோ அந்த இடத்துல தேவ மகிமை அளவில்லாமல் ஊற்றப்பட போகிறது. எந்த தேவ பிள்ளை விட்டு கொடுக்குதோ அந்த தேவ பிள்ளையை கொண்டு தேவன் தன்னுடைய மகிமையை காட்டப் போகிறார். எந்த தேவ பிள்ளையினுடைய இருதயம் விட்டு கொடுக்கிற ஒரு இருதயமாய் இருக்கிற அந்த தேவ பிள்ளை மூலமா தன்னுடைய வாசனையை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். எந்த தேவ பிள்ளையினுடைய இருதயம் விட்டு கொடுக்கிற இருதயமாய் இருக்கிறோ அந்த தேவ பிள்ளை மூலமாய் தன்னுடைய சாயலை கர்த்தர் வெளிப்படுத்தி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்க போகிறார். மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா, அவர் சொன்னார் செய்வார். ஆமென். வாக்கு மாற மாட்டார். ஹல்லேலூயா, வாக்குத்தத்தத்துல உண்மையுள்ள ஒரு தேவன். செய்ய வேண்டிய காரியம் முடியாததை சொல்லவே மாட்டார், சொல்லவே இல்லை. விட்டு கொடுக்கிற இருதயத்துக்கு வா. யோசித்து பாருங்க, நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கிறோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா சண்டை வருமா? ஏக்கா சண்டை வருமா? கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை வருமா? வராது.
பிள்ளைங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா சண்டை வருமா? வராது. ஊழியத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா சண்டை வருமா? சண்டை வராது. என்ன சபை விசுவாசிகளுக்குள்ள விட்டு கொடுக்கிற இருதயம் இருந்துட்டா சண்டை வருமா? சாப்பாட்டு இடத்துல சண்டை வருமா? குழப்பம் வருமா? வராது. எங்க பிரச்சனை? விட்டு கொடுக்கிற இருதயம் இல்லாத இடத்துல. ஆமே. எந்த ஒரு நபர் விட்டு கொடுக்கலையும் அந்த நபர் மூலமாய் பிரச்சனைகள் வருகிறது. யார் மூலமா பிரச்சனை வருதோ அவங்க விட்டு கொடுக்கிற இருதயம் அவங்களுக்குள்ள இல்ல. அதனாலதான் சொல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுவார்கள். சொல்லுங்க, இயேசு நல்லவர், சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான. நல்லா கையை தட்டி நீங்க இருக்கையில அங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில அங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனக்கு எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. நீங்க இருக்கையில அங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில அங்க சோர்ந்து போவதில்லை. 2 பேர் இருக்கிறாங்க நினைங்களா? ஆபிரகாம், லோத்து 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் விட்டு கொடுக்கல நினைங்க. எனக்கு இடதுபுறத்துல உள்ள இடம் தான் வேணும். ஆபிரகாமும் இடதுபுறம் தான் கேட்கிறாரு, லோத்தும் இடதுபுறம் தான் கேட்கிறாருன்னா என்ன? தலை தான் விட்டுப்படும், வெட்டு புலி தான் நடக்கும்னு ஏதாவது ஒரு மனிதன் விட்டு கொடுக்கணும். ஆபிரகாம் விட்டு கொடுத்ததுனால அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டானது. கர்த்தர் ஆபிரகாமை விட்டு கொடுக்கிற மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். லோத்து கண்ணுக்கு தெரிஞ்ச பச்சையான இடங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. ஆபிரகாம் சொன்ன உடனே லோத்து கண்ணை பார்க்குறாரு. எங்கெல்லாம் குளிமை தெரிஞ்சிச்சோ, எங்கெல்லாம் செழிப்பு தெரிஞ்சிச்சோ, எங்கெல்லாம் பச்சையா தெரிஞ்சிச்சோ அந்த இடத்தெல்லாம் மேலோட்டமா தூக்கிட்டு போயிட்டாரு. அவர் தூக்கிட்டு போன வேண்டாதது தான் ஆபிரகாம் எடுத்தாரு. ஆனா லோத்தை இல்லை, ஆபிரகாமை செல்வ சீமானாய் கர்த்தர் மாற்றினார், திரளாய் பெருக பண்ணினார். ஹல்லேலூயா! இயேசு நல்லவர். விட்டு கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளை எந்த விதத்திலையும் தோற்று போக ஆண்டவர் விட மாட்டார். நீங்க நினைப்பீங்க, விட்டு கொடுத்ததுனால நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும், நான் எப்படி தலை குனிய முடியும், நான் எப்படி இந்த காரியத்துல விட்டு கொடுத்து நான் தோத்தது போல நிற்க முடியும்? நான் தோக்க முடியுமா? சரியா? இப்படி நினைக்காம, நான் தோற்றவள் என்று சொல்லி நினைச்சாலும், நான் தோற்று போனவன் என்று சொல்லி நினைச்சாலும், என் ஆண்டவர் இருக்கிறார். இந்த இருதயத்தோடு இருந்து பாருங்க. விட்டு கொடுக்கிறவங்க ஒரு நாளும் கெட்டு போனது கிடையாது. கெட்டு போகிறவங்க ஒரு நாளும் விட்டு கொடுக்கறதும் கிடையாது. இப்ப பக்கத்தை பார்த்து நீங்க யாருன்னு கேளுங்க. நீங்க யாரு? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். என்னை பார்க்கிற ஒரு கண்ணு இருக்குது, என்னுடைய அந்தரங்க கிரியைகளை நுற்று நோக்கிற ஒரு கண்ணு இருக்குது, என்னை புடமிட்டு சோதித்து பார்த்து என்னை உயர்த்துகிற ஒரு கண்ணு இருக்குது. அதனால நான் விட்டு கொடுப்பேன்ப்பா, நான் விட்டு கொடுப்பேன்ப்பா. யாரை எதுவும் பேசிட்டு போட்டோம், யாரை எதுவும் சொல்லிட்டு போட்டோம்ப்பா, யாரை செஞ்சுட்டு போட்டுப்பா, என்னை விட்டு கொடுக்குற இருதயத்தை மாத்திரம் தாங்கன்னு கேட்டு பாருங்க. நீங்க ஒயிட்டப்பட்டுட்டே இருப்பீங்களே தவிர நீங்க கீழே வர மாட்டீங்க. சொல்லுவார், நீ வாளாகவே மாட்டான், நீ மேலாகிட்டே போவா, உன்னை தலையா மாத்திட்டே போவேன். தலையா மாற 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 மிகவும் திரள் கூட்டமாய், திரளான ஆஸ்திகளுக்கு சொந்தக்காரங்களாய், திரளான ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றிக்கிட்டே இருப்பார். சொல்லுங்க, அவர் பெரியவர், அவர் நல்லவர். ஆமென், ஆமென். அவ்வளவும் நல்ல தகப்பன். எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அந்த நாட்கள்ல எங்க அம்மா நல்லா அடிப்பாங்க, பேசவே மாட்டாங்க. நான் ரூம்ல இருந்து சில டைம் காலையில பைபிள் ஆஸ்து ஜோம்ன்றேன்னா அப்படியே தோட்டத்துலேருந்து வருவாங்க, ஸ்க்ரீனை கொஞ்சம் ஒதுக்கி பார்ப்பாங்க, உள்ள இருந்து ஏதாவது எழுதிட்டு இருப்பேன், இல்லாட்ட பைபிள் வாசிப்பேன், இல்லாட்ட முழங்கல்னு சொல்லுவாங்க, உன் தலைவீதி இப்படி எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அவ்வளவும் நேசிக்கிறவங்க தான். நல்லா அடிப்பாங்க, நல்லா திட்டு, நல்லா பண்ணுவாங்க, பேச மாட்டாங்க. சர்ச்சிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லுங்க, சோம்பேறி, வேலைக்கு போக மாச்சப்பட்டு ஊழியத்து போறேன்னு சொல்றான்னு சொல்லுவாங்க. 4-5 பேர் வர்ற இடத்துல அவமானமா இருக்கும், தலைகுனிவா இருக்கும். நல்லா பயங்கரமா திட்டி அடிச்சுட்டாங்க.
ஒரு பகல் நேரத்துல காலையில கிச்சன்ல நின்னாங்க. என்ன தரமா சொன்னாங்க, போ 4 மாடிக்கு போ, கொட்டடி போய் கொட்டடிச்சுட்டே இரு, இப்படிதான் சொன்னாங்க. போ அங்க போய் இருந்த கொட்டடி, நான் எங்க உயிரை எடுக்காத, எங்களை காயப்படுத்தாத, 4 மாடிக்கு போய் அங்கிருந்து கொட்டடி அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுனாங்க. நான் என்ன தரமா செஞ்சேன், அப்படியே போனேன், கிச்சன்ல நின்னாங்க. போய் மன்னிச்சு விடுங்க, என்னை மன்னிச்சு விடுங்க, எனக்காண்டி ஜோம்னுங்க, நான் வேலைக்கு போறேன். என்ன உள்ளத்துல இருந்து சொல்லல, நாக்குல இருந்து சொன்னேன். நாக்கில் உள்ளத்துல இருந்து சொல்லல, தலையை வெட்டி போட்டாலும் போக மாட்டேன், வாயில நாக்குல இருந்து சொன்னேன். எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, நான் வேலைக்கு போறேன், உங்களை உடைய விட மாட்டேன், உங்களை காயப்படுத்த விட மாட்டேன், நான் போறேன், வேலைக்கு போறேன், என்னை மன்னிச்சிருங்க. பாருங்க, நாக்குல இருந்து இப்படி இறங்கி போனதுனால இன்னைக்கு ஆண்டவர் விடல, அவர் நல்லவரா இருந்தார். இது அல்ல கூட்டம், இந்த கூட்டத்தோட என் கண்ணை மூட விட மாட்டார். என் அப்பா பயங்கரமானவர். இன்னைக்கு சொல்றாரு, நீ விட்டு கொடுத்தீன்னா ஒரு நாள் கெட்டு போக மாட்டா. ஆபிரகாம் விட்டு கொடுத்ததுனால ஆண்டவர் செல்வ சீமானாய் மாற்றி மிகவும் திரளாய் பெருக பண்ணினார். ஆபிரகாமுடைய சந்ததிக்கு வாக்கு கொடுக்கிற உன் சந்ததிகள் சந்ததிகள் நிமித்தம் இந்த பூமியில ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். உங்களை கொண்டு இந்த பூமியில உள்ள ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கிற விதத்தில் கர்த்தர் செய்வார். ஒரு வாழ்க்கை தானே மகனே, ஒரே ஒரு வாழ்க்கை தானே, நீ இருப்பாய், வாழுவாய். கர்த்தருக்காக நீ நிற்கும் போது, விட்டு கொடுக்கிற இருதயத்தோடு வாழும்போது கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அவர் நடத்துவார். ஆமென். இன்னைக்கு சொல்லுமா, விட்டு கொடுக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. விட்டு கொடுக்கிற இருதயத்தை, விட்டு கொடுக்கிற இடத்துல ஒரு சந்தோஷ கழிவுறுதல். ஆமென். விட்டு கொடுக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஒரு ஐக்கியம். விட்டு கொடுக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பிரிவினை ஆவிக்கு இடம் கிடையாது. விட்டு கொடுக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பொல்லாத பிசாசு கிரியை செய்ய முடியாது. வாக்குத்தத்தங்களை அவன் அழிக்க முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்ததை விட்டு கொடுக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் கர்த்தர் செய்து முடிப்பார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, அவர் செய்வார். இந்த 2025 ஆண்டு திருச்சபைக்கு ஊழியத்திற்கு மிகவும் பழுகி பெருகுகிற ஆண்டு. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிகவும் திரளாய் பெருகுகிற ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா. உங்க வருமானத்தை கர்த்தர் பெருக செய்வார். உங்க வருமானத்தின் திரளை கர்த்தர் பெருக செய்வார். உன்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக செய்வார். உன் வெறுமையான இடத்தை கர்த்தர் பெருக செய்வார். நீ இடமில்லாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவார். ஹல்லேலூயா. இது நடக்கும். புதிய புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார். புதிய புதிய ஒத்தாசையின் வாசல்களை கர்த்தர் தருவார். புதிய புதிய அறிமுகங்களை கர்த்தர் தருவார். புதிய புதிய ஐக்கியங்களை கர்த்தர் தருவார். புதிய புதிய காரியங்களை இந்த வருடத்தில் கர்த்தர் செய்வார். இது தேவனுடைய வார்த்தை. இது நடக்கும். யாருக்கு தெரியுமா? அவருடைய பிள்ளைகளுக்கு. பக்கத்தப்பா சொல்லுங்க, பிள்ளையா இருந்தா பரலோகம் அங்கீகரிச்சிட்டு. என்ன சும்மாவா? வாயை திறந்து பைத்தியமா பாடுறது சும்மாவா? என்ன வாயை திறந்து கர்த்தரை துதிக்கிறது சும்மாவா? எல்லாம் காரில் போயிட்டு இருக்கும்போது அப்படிதான் யாராவது வந்து ஜோமுனைக்கு கூட்டுறாங்கன்னு நினைக்கிறேன், காருக்குள்ளேருந்து சவுண்டாக ஜோமுனுவேன். இறங்கி போச்சுலாம் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்தான் போவாங்க. முன்ன உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு இப்படியே ஜோம்னிட்டு இருந்தா அப்படி இருக்கும் பாருங்க. எந்த ஃபோன் கால் வந்தாலும் இப்படிதான் பண்ணிட்டே இருப்பேன். செய்யுங்கப்பா. யாருக்கு பயப்படணும்? ஏன்னா அவங்க வீட்லயே நமக்கு சாப்பாடு. பயப்படுவேன். தலையை வெட்டி போட்டாலும் நிற்கணும் தேவனுக்காக. சொல்லுங்க, அவர் நல்லவர், ருசிக்க தேவிட்டாதவர், ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்க இயேசு. நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்க இயேசு. நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, எங்க இயேசு நல்ல இயேசு, எங்க இயேசு நல்ல இயேசு. நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. நம்பி வந்த ஜனத்துக்கு. பக்கத்தை கொஞ்சம் தட்டி, நம்பிக்கை அவருக்கு தெரியும். என்ன எதை நம்புறோம் அவருக்கு தெரியும். சரியா? எது மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம் ஆண்டவருக்கு தெரியும். தலைவலி வந்தோன்னே நம்பிக்கை அவரா டாக்டரா? யோசிங்க. கொஞ்சம் காய்ச்சல் வந்தோன்னே நம்பிக்கை அவரா இருக்கிறாரா மருத்துவ டாக்டரா இருக்கிறாரா? தேவை வந்த உடனே என்ன அங்க லோன் போட்டுறோமா இங்க லோன் போட்டுறோமா? லோன் மேல நம்பிக்கையா, படைச்சவர் மேல நம்பிக்கையா? கர்த்தர் தன்னை நம்பி இருக்கிறவர்களை
நம்பி இருக்கிறவங்கள ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கர்த்தை தன்னை நம்பி இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறார். நம்பிக்கைங்கிறது கண்ணை கெட்டி கொண்டு விட்டாலும் நிற்பேன் இயேசுவுக்காக. என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், நான் வெட்கப்பட மாட்டேன், அவர் நடத்துவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சாட்சி தெரியுமா? நம்ம அக்டோபர் மாதம் 31 எழுத்து, நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இப்படிதான் பைபிளை படிச்சுட்டு சொன்னேன், எழுத்து தான் சொன்னேன், சரியா? ஆனா 31 கவர்மெண்ட் லீவு. 2024 அக்டோபர் 31 தீபாவளி, கவர்மெண்ட் லீவு. ஆனா ஒரு இது போட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து, 30 மத்தியானத்து பரவல இருந்தே எல்லாம் லீவ், பேங்க் லீவு. ஏன்ப்பா எக்கோ அடிக்குது, இந்த விசில் வருது. அந்த 30 பாருங்க, 30 மத்தியானத்து பரவு பேங்க் லீவு, ரெஜிஸ்டர் ஆபீஸ் லீவு, எல்லா கவர்மெண்ட்டுக்கும் 30 மத்தியானத்து பரவுல இருந்தே லீவு, சரியா? நான் சொன்னது என்ன, பைபிளை தூக்கிட்டு இந்த இடத்துல நின்று சொன்னேன். 31 எழுத்து தான், என்ன எழுத்து தான். அந்த வார்த்தையை கூட அவர் விடலை. என்ன நடந்துச்சுன்னா, 30 எல்லாம் எழுத்துக்கு ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. 29 30 காலையில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துருங்க அப்படின்ட்டு. அங்கே போய் காருக்குள்ள இருந்தோன்னே வந்த செய்தி, நீங்கள் இறங்காண்டா ரெஜிஸ்டர் யாரும் வரல, எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு, ரெஜிஸ்டர் லீவு. அவங்க மத்தியானத்து பிறகு லீவுனால காலையிலே லீவ் போட்டுட்டு தீபாவளினால போயிட்டாங்க. சரி வந்தா பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு சந்தேகம் இல்லை, எழுதலைன்னா அடுத்த நாள் எழுதலாம் அப்படின்ட்டு. பாருங்க, ரெஜிஸ்டரும் வரல, யாரும் வரல. திருநெல்வேலியிலேருந்து 2 பேர் அந்த இடத்துல ரெஜிஸ்டர் இல்லாமல் சாதா ஆட்கள் 2 பேர் வந்தாங்க. ஆனால் ஒரு பத்திரமும் நடக்கலை. நம்ம பத்திரம் மட்டும் 30 காலையில் ஆண்டவர் முடிய பண்ணார். எவ்வளோ ஜீவனுள்ளவர் என்ன! இன்னைக்கும் அந்த பத்திரத்தை ரெடி பண்ண தம்பி சொல்ற ஒரே வார்த்தை அதுதான். அது எப்படி நடந்துச்சுக்கா? அவன் எத்தனையோ பத்திரங்களை போடுறான், எத்தனையோ பத்திரங்களை எழுதிட்டு, அவன் எவ்வளவோ இடங்களை வாங்கி பத்திரம் போடுற ஒரு தம்பி, அவன் சொல்ற வார்த்தை, எப்படிக்கா நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு? தேவன் நல்லவர். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? தகப்பே நல்லவர். வாடகை வீட்டுல இருக்கிறோம், பரதேசி பூமி, நிலையில்லாத உலகத்துல வாழ்றோம், புரியுதா? பொய்யான உலகத்துல வாழ்றோம். வேஷமாய் மனிதன் திரிகிறான், விருதமாய் சஞ்சலப்படுகிறான், ஆஸ்திகளை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று எந்த மனுஷனுக்கு தெரியல. ஏன் கலங்குகிறாய்? ஏன் பயப்படுகிறாய்? உலகண்டி ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? பணம் என்று ஏன் பணத்துக்கு பின்னாடி நடக்கிறாய்? வேலைண்டி படைச்ச தேவத்தை மறந்து ஏன் வேலைக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? அவருக்கு முதலிடம் கொடு. என் ஆண்டவருக்காக மற்ற காரியங்களை விட்டுவிடு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நான் நல்லா இருக்கிறேன், என் கையில ஒண்ணும் கிடையாது, ஒரு பத்திரமும் எனக்கு தெரியாது, ஒரு பட்டாவும் எனக்கு தெரியாது. நான் வாசிக்கவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். கையெழுத்து போட சொல்லுவாங்க, கையெழுத்து போடுவேன். ஒரு வீட்டு சாவி என் கையில கிடையாது, ஒரு வீட்டு சாவி என் கையில கிடையாது, என் கையில எதுவுமே கிடையாது, புரியுதா? அவர் சொத்தா இருக்கிறார், அவர் சொத்தா இருக்கிறார். இப்படி இருந்து பாருங்க, விட்டு கொடுத்து பாருங்க, உலகத்தை ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து பாருங்க, உலக அந்தஸ்து ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து பாருங்க, பின்னாடி வச்சு பாருங்க. இந்த 2025 வருடத்தின் இந்த முதல் காலை நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, உலகத்தை தேவனுக்காக விட்டு கொடுத்து பார். அவ்வளவு நல்லவர். எல்லாத்திலையும் பெருக்கமா மாத்துவார், பரிசுத்தத்தை பெருக்கமா மாத்துவார், ஆவிக்குரிய நன்மைகளை பெருக்கமா மாத்துவார், சாட்சியின் வாழ்க்கையை பெருக்கமா மாற்றுவார், மனைவி செய்கிற அனுபவத்தை பெருக்கமா மாற்றுவார், எல்லா விதத்திலும் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெருக்கமா மாற்றுவார். உங்களை பார்க்கும்போது சகல ஜனங்களுக்கு கண்டு பயப்படும்படியாய் அவருடைய நாமத்தை உங்க மேல பெருக்கமா மாற்றுவார். அவர் ஜீவன் உள்ளவர். கடைசி ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 14 20வது வசனத்தின் பின் பகுதியை வாசித்தோம்னா, ஆதியாகமம் 14 20வது வசனத்துடைய கடைசி பகுதியில இவனுக்கு அப்படின்னா, அந்த வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக்கு இருக்கும். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஆமென். எல்லாவற்றிலும் கர்த்தர் நல்லவர்.
கர்த்தர் பெரியவர். ஆபிரகாம் வாழ்க்கை துவங்கி இந்த 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த 3 ரகசியங்களை கர்த்தர் கற்று தந்தார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் மெல்கிசேதேக் என்கிற ஊழியக்காரனுக்கு தசம பாகத்தை கொடுத்தான். ஒரு தேவ மனுஷனுக்கு தசம பாகத்தை கொடுத்தான். ஆமென். கையை வைத்து சொல்லுங்க, கொடுத்தா ஆசீர்வாதம், விதைச்சா ஆசீர்வாதம். ஆமென். அவ்வளவுதான். ஆபிரகாம் தொடங்கிட்டாரு. ஆபிரகாம் எல்லாவற்றிலும், தனக்கு இருந்த எல்லாவற்றிலும், என்னென்ன அவருக்கு இருந்தோ எல்லாவற்றிலும் தசம பாகத்தை மெல்கிசேதேக்கு கொடுத்தாராம். எவ்வளவு நல்ல ஆண்டவர், என்ன எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. தசம பாகத்தை நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல தசம பாகம் என்பது 10ல் 1 என்று சொல்லப்படுகிறது. புரியுதா? 10ல் 1. இதை நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா யாக்கோபு சொல்லுவார் பாருங்க, ஒரு பொருத்தனை பண்றாரு. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல ஒரு பொருத்தனையை பண்றாரு. ஏன்னா அவர் சொந்த இடத்தை விட்டு பயந்து, தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஓடுறாரு. இந்த இடத்துலதான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறாரு. இப்போ வெளிப்படுத்துற இடத்துல அவர் சொல்றாரு, ஒரு கல்லை தலைக்கு வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. ராத்திரி அவருக்கு ஒன்றும் இல்லை, ஒரு கல்லை தலையில வச்சாரு. கோலும் கையுமா தான் போறாரு. தலையில ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு சரங்கி தூங்குறாரு. இப்பதான் ஆண்டவர் தரிசனமாகி நிறைய வாக்கு கொடுக்கிறாரு. இப்போ அவர் ஒரு பொருத்தனை அந்த இடத்துல பண்றாரு. அந்த கல்லை வச்சிருக்கிற இடத்துல ஒரு தூணை வச்சுட்டு இப்ப சொல்றாரு, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். கைகளை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஹல்லேலூயா. நீ சொல்லுகிறபடியே நான் போயிட்டு திரும்ப பாதுகாப்பா என் தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். கர்த்தர் பெரியவர். சபையில இவ்வளவு ஆசீர்வாதம் ஏன் தெரியுமா? எல்லாவற்றிலும் தசம பாகம். நீங்க வதைக்கிற எல்லா காணிக்கையிலையும் தசம பாகம். அது உண்டியல், ஞாயிற்றுக்கிழமை போற காணிக்கை, உண்டியல் போட காணிக்கையானாலும் சரி, நீங்க வைக்கிற ஸ்தோத்திர காணிக்கையானாலும் சரி, சிறுவர் ஊழியத்தில் உள்ள காணிக்கையானாலும் சரி, நீங்க வைக்கிற தசம பாக காணிக்கையானாலும் சரி, இங்க வதைக்கிற எல்லா காணிக்கையிலையும் ஒரு பகுதியை ஒதுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கடன் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதம். ஆமே. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். இது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஆண்டுடைய வார்த்தைகளின்படி ஆண்டுடைய பிள்ளைங்க எந்த விதைக்கிறாங்களோ விதைச்சதனுடைய அறுவடையை தான் பார்க்க முடியும். என்ன விதைக்கிறோமோ விதைச்சதனுடைய அறுவடை. அல்லேலூயா. நீ கொடுத்தால் உனக்கு கொடுக்கப்படும் சொல்றாரு. எவ்வளவு நல்ல தகப்பன், என்ன எவ்வளவு நல்லவர். மல்கியாவுல ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம முடிக்க போறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் பார்த்தா, மல்கியா 3ஆம் அதிகாரத்துல 8ல இருந்து, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். 10வது வசனத்துல, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ பழைய ஏற்பாட்டு தசம பாகம் எல்லாத்தையும் முடிச்சிட்டார், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ என்ன? நீங்க கர்த்தருக்கு தேவை. சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு தேவை. என்னையே கேட்கிறாரு. சரியா? என்ன கேட்கிறாரு? நீ தான் வேணும். தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, உள்ளத்தை. பழைய ஏற்பாட்டு காலம் 10ல் 1 தப்பிச்சு விடுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்படி இல்லை. நீயே கர்த்தருடைய பாத்திரம் தான். நான் அவர் ஆலயம் எனக்குள்ள ஏசு. ஆமே. அவர் என்னை நம்பி தந்த பொறுப்பதனை அவர் வரும் வர காத்துக்கொள்வேன். அப்படி உலக சிந்தையோடு இருக்கிறது அல்ல, உலக எண்ணத்துல இருக்கிறவங்க இல்ல. எப்படியும் வாழலாம், கலப்படமா வாழுகிறவர்கள் அல்ல. நம்மளை நம்பி தந்த பொறுப்பை, என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு மகிழ்ச்சி. சரியா? நம்மளை கேட்கிறார். சொல்லுங்க, என்ன கேட்கிறார்? இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல என்னையே கேட்டுட்டார். நான் கர்த்தருக்கு சொந்தமான பாத்திரம், நான் எனக்குரிய பாத்திரம் அல்ல, நான் கர்த்தருடைய பாத்திரம்.
அதான் சொல்லார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் இல்லை, எனக்குள்ள கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக. கையை வைத்துங்க பாப்போம். வாழ்க்கை இயேசுவுக்காக, என்னுடைய செயல்கள் இயேசுவுக்காக, என் கையில் அவர் தருகிற நன்மைகள் இயேசுவுக்காக, அவர் தருகிற ஆரோக்கியம் இயேசுவுக்காக, அவர் தருகிற வாழ்க்கை இயேசுவுக்காக. அவர் என்ன தந்தாலும் அவருக்காக தான். அல்லேலூயா. அவருக்கு தான் முதலிடும். அதான் சொல்லுகிறார், முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம அவருக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவர் மீது தாகம் கொள்றோமோ, வாஞ்ச கொள்றோமோ, வைராக்கியம் கொள்றோமோ, அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம மேல வந்து குவியும். இப்பதான் சொல்லுவோம், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். சொல்லுங்க, இயேசு நல்லவர். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் சொல்லாரு. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இந்த 2025 யார் தன்னுடைய வாழ்க்கையை அவருடைய கருத்துல அர்ப்பணிக்கிறாங்களோ, என் வாழ்க்கையில எல்லாமே உமக்கு தான்ப்பா, என் அசைவுகள் உமக்காக, என் வாழ்க்கை உமக்காக, என்னுடைய பிரயாசங்கள் உமக்காக, என்னுடைய விருப்பம் உமக்காக, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுல நான் தோல் கொடுத்து நிப்பா பாடி யார் நிற்கிறாங்களோ அந்த தேவ பிள்ளைய இந்த 2025 வருடத்தில் என் ஆண்டவர் மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறார். நீ மிகவும் திரளாய் பெருகுவாய். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்காக நிற்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காக செயல்படுகிறவர்கள், கர்த்தருக்காக உழைக்கிறவர்கள், தேவ ராஜ்யத்தின் மேன்மைக்காக நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறார். இந்த 2025 சாதாரணமான வருடம் அல்ல. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வானத்தை திறந்து வைத்திருக்கிற வருடம். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வானத்தின் பலகணிகளை திறந்து வைத்திருக்கிற வருடம். நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையையும் காண மாட்டாய், ஆனா உன் பள்ளங்களை எல்லாம் மிகவும் திரளாய் கர்த்தர் பெருக பண்ணுவார். எல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஒரு தீர்மானத்தோடு முடிக்க போறோம். 2025 இந்த முதல் நாளில் என் வாழ்க்கை இயேசுவுக்காக, எனக்கு நல்ல ஜீவனையும் சுகத்தையும் தீர்க்காய்ச்சையும் தந்த ஆண்டவர் வைக்கிறாருன்னா ஏதாவது ஒரு விதத்துல அவருக்காக நான் செயல்படுவேன். எல்லாம் ஒன்ன புரிஞ்சு கொடுங்க. கர்த்தருடைய பணியில ஏதாவது ஒரு காரியத்துல உங்களை நுழைச்சிருங்க. கர்த்தருடைய ஊழியத்துல ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க செயல்பட்டுட்டீங்கன்னா உங்க ஆத்துமா பாதுகாக்கப்படும். சொல்லுவார், உன் ஆத்துமா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும். ஆத்துமா வாழும்போது தான் எல்லாத்திலையும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். நான் நிற்கிறேன் அப்படின்னா உங்க ஆசீர்வாதம் ரெண்டாவது தான், முதலாவது எனக்கு ஆசீர்வாதம். என் ஆத்துமா பாதுகாக்கப்படுது. நான் தேவனோடு இருக்க உதவி செய்கிறது, தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி வந்து நின்று அவருடைய வாயா இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதுனால என் ஆத்துமா அழிவுக்கு விலக்கி மீட்கப்படுது. நரகத்தின் அக்கினி கடலுக்கு என் ஆத்துமா விளக்கப்படுது. எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை தருகிறார், எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை தருகிறார், எனக்குள்ள ஒரு நிறைவை தருகிறார். அவருடைய ஊழியத்தை செய்கிறதுனால என் ஆத்துமாவை சத்துருவின் ஆதிக்கத்துக்கு ஆண்டவர் விலக்கி காக்கிறார். ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியத்தின் பாதையில நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமா கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்க சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஊழியத்துல எந்த விதத்திலையும் பங்கு இல்லாத பிள்ளைகளை கர்த்தரின் ஆளுகை செய்ய முடியாது. பிரயோஜனமற்றவர்களை கர்த்தர் 2025 உயர்த்த முடியாது. அவருக்கு பிரயோஜனப்படாம இருக்கிற பாத்திரங்கள் மேல கர்த்தர் கண்ணை வைக்க முடியாது. அவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல பிரயோஜனப்படுகிற பிள்ளைகள் மேல இந்த 2025 வருஷத்தில் கர்த்தர் கண் வச்சு மிகவும் திரளாய் பெருக பண்ணும்படியாய் வல்லமையை வெளிக்காட்ட போறாரு. இந்த 1ஆம் தேதி அதிகாலை நேரத்துல ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன். ஏதாவது ஒரு விதத்துல அவருக்கு நான் பிரயோஜனப்படுவேன், அவருக்கு நான் பிரயோஜனப்படுவேன், அவருக்கு நான் உபயோகப்படுவேன். நல்லா யோசித்து பாருங்க. பிரயோஜனமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? யோசித்து பாருங்க. பிரயோஜனமே இல்லை. உங்க இருதயம் யார் மேல சாயும்? உங்களுக்கு யார் ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறாங்களோ, புரியுதா? நல்லா கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. யார் மேல உங்க இருதயம் போகும்? உங்களை அறியாம யாரை எதிர்பார்ப்பீங்க? யாரை எதிர்பார்ப்பீங்க? நம்ம என்னதான் சொன்னாலும் நம்ம எதிர்பார்ப்பு யார் மேல இருக்கும்? நமக்கு பிரயோஜனப்படுறவங்க மேல, நமக்கு பிரயோஜனப்படுறவங்க மேல. யார் நமக்கு பிரயோஜனப்படுறாங்களோ, யாரால நமக்கு உதவி இருக்குதோ, யார் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்களோ அவங்க மேல தனி கவனம். சும்மா எல்லா போனையும் எடுத்துட்டு இருப்பீங்களா? யார் பேசினாலும் எடுத்து பேசிட்டு இருப்பீங்களா? யோசித்து பார்ப்போமே. நல்லா புரிஞ்சு பாருங்க. யாரை தேடுவீங்க? ஒரு நெருக்கம் வர்ற நேரத்துல யாரை தேடுவீங்க?
உங்க போன்லயா எந்த நம்பருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? யார் மேல அதிகமா அன்பு வைப்பீங்க? அவருடைய சாயலை நம்மளை வச்சிருக்கிறார். புரியுதா? எப்பமாவது உங்ககிட்ட வந்து பேசிட்டு பிரயோஜனமே இல்லை, உங்ககிட்டே கேட்டுட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றாங்க, உங்களே தொந்தரவு பண்றாங்கன்னா அந்த ஃபோன் கால் வந்தா எடுப்பீங்களா? அவாய்ட் பண்ணுவீங்க, விட்டுருவீங்க. இந்த ஃபோன் கால் வர்றது அட்டன் பண்ணா நமக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சா அதை ரொம்ப அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஆனா உங்களுக்கு பிரயோஜனமா உங்க ஒரு சில பேர் மேல அன்பு வச்சிருப்பீங்க. இதை யாரும் இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது, யாரும் சொல்ல முடியாது, எந்த ஊழியக்காரனும் சொல்ல முடியாது. புரியுதா? ஏதாவது ஒரு விதத்தில் தனக்கு ஒத்தாசையா இருக்கிற, தனக்கு உதவியா இருக்கிற, ஏதாவது ஒரு விதத்தில் தனக்கு அனுகூலமா இருக்கிறவங்களுக்கு தான் இருதயம் முக்கியத்துவம் கொடுக்கும். மனுஷ இருதயம் அப்படி இருந்துச்சுன்னா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவர் யோசித்து பாருங்க. எப்படிப்பட்டவர்? கண்டும் காணாம போகிறவங்க மேல கண் வைக்க முடியாது. தன்னுடைய லாபத்துக்காக மாத்திரம் அவரை தேடுறவங்க மேல அவர் கண் வைக்க முடியாது. உன்னை அறியண்டி சொல்லிடுவார். தன்னுடைய தேவைக்காக மாத்திரம் அவரை தேடி வர்றவங்க மேல அவர் அக்கறை கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் அவர் இருதயத்தை தாக்குகிறவர்கள், ஏதாவது ஒரு விதத்தில் அவருக்கு பிரயோஜனப்படுகிறவர்கள், ஏதாவது ஒரு விதத்தில் அவருக்கு ஒத்தாசையா நிற்கிறவர்கள், அப்படின்னா என்ன, அவருடைய ராஜ்ய மேன்மையில ஏதாவது ஒரு விதத்தில் பங்கு கொள்கிறவர்கள், அவர் பார்வையில் முக்கியமானவர்கள், அவர்கள் இல்லைன்னு அவர் இருதயம் அங்கலாய்த்து விடும். இத்தனை பேர் இருக்கிறீங்க தெரியும், இத்தனை பேர்ல தோல் கொடுத்து நிற்கிறவங்க எத்தனை பேர் தெரியும், பக்கப்புலனா இருக்கிறவங்க எத்தனை பேர் தெரியும். அவங்க இல்லைன்னா அங்க இருதயம் துடிக்கும். நீ வரலையே வரலையே, ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு காரியத்துல ஒண்ணு ஜப ஊழியம், புரியுதா, ஏதாவது ஒரு காரியம் தன்னால் முடிந்தது, பண காரியங்கள் மாத்திரம் அல்ல, தன்னால் முடிந்த ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பிரயோஜனம், ஏதோ ஒரு காரியத்துல வந்துட்டு போகிற வழிபோக்கர்களா இருக்கிறவர்கள் மேல அக்கறை வராது. உழைக்கிறவர்கள், செயல்படுகிறவர்கள், ஏதோ ஒரு விதத்துல பரம ராஜ்யத்துக்காக நிற்கிறவர்கள், அவங்க இல்லை அப்படின்னா அந்த இடம் வெறுமையா இருக்குன்னா ஊழியர்களுடைய இருதயம் தாக்கப்படும். உங்களுக்கு தெரியாது, அவர்களை ஊழியர்களுடைய கண்கள் தேடும். எத்தனை பேர் அப்படி தேடுகிற பாத்திரமா இருக்கிறீங்க? ஊழியர்களுடைய இருதயத்தை அசைச்ச பாத்திரம் எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? நீங்க சாதாரணமா நினைப்பீங்க, ஏதோ ஒரு விதத்துல கர்த்தருக்காக செயல்படுறவங்க அந்த இடம் வெறுமையாயிட்டா ஊழியர்கள் தாக்கப்படுவார்கள். நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம அப்படி பிரயோஜனப்படுறோமா? அப்படி பிரயோஜனப்படுகிற பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, இந்த வருஷத்தை உன் கையில தர்றேன், நீ மிகவும் பழுகி பெருகுவாய், நீ கர்த்தருக்கு தேவை, இருக்கிற இடத்துல அப்படி எழும்பி நிற்போமா? இருக்கிற இடத்துல எழும்பி நின்று அவர் நல்லவர். 2-3 நிமிடம் மாத்திரம்தான். நல்ல வாய்களை திறந்து எஸ்லா நன்றி, ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுட்டு போகிறோம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதானவைகள். எல்லாம் வாய் திறந்து கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலே நாவிய ஊற்ற வேண்டி சொன்னார். நன்றி. இப்ப எல்லாம் வாய் திறந்து இயேசு வேண்டி கூப்பிடுங்களா? ஆமென். அவர் பாசை, அவருக்கும் உங்களுக்குள்ள அந்த பாசையை கர்த்தர் ஷார்ப்பாக்க போற, கூர்மையாக்க போறார். இயேசுவே கூப்பிடலாம், இயேசுவே கூப்பிடுங்க. ஆவியானுடைய அபிஷேகம் இல்லை அப்படின்னா பிசாசு உங்களை பந்துல ஆடிடுவான். எல்லாம் தாகமா கேட்க போறேன், என்ன நிரப்புங்க பாண்டி சொல்லுங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்பி அனுப்புங்க. புது வருஷத்துல இருக்கிறேன், இனி ஊருக்குள்ள உலகத்துல கடந்து போறேன்ப்பா, நீங்க தந்த பூமிக்குரிய வீட்டுக்குள்ள கடந்து போறேன் ஐயா, என்னை நிரப்பி அனுப்புங்கன்னு சொல்லுங்க. ஆவியில என்னை பலப்படுத்தி அனுப்புங்க. எல்லாம் வாய் திறந்து கேட்கலாம். படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், எதுல இருக்கலாம், அழகு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். உங்களுக்குள்ள இருதயம் இருக்குது, அந்த இருதயம் விளையேற வச்சது. எல்லாம் வாய் திறந்து என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. என்னை நிரப்புங்க. இந்த காலை நேரத்தில் என்னை நிரப்பி நடத்துங்கப்பா என்று சொல்லி ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவர். எல்லாம் தெரிந்த பாடல தான் ஒரு சில அடியை பாட போறோம். புதிய அபிஷேகத்தை எல்லாம் வாய் திறந்து பெற்றுக்கலாம். வாயை விரிவாத்துற, நான் அதை நிரப்பு வேண்டி சொன்னார். எல்லாம் வாயை அக்கினியா மாத்த போறாரு. எல்லாம் வாய் திறந்து கர்த்தரை துதிங்க பாப்பா. அந்நிய பாச பேசுறவங்க அப்படி அந்நிய பாசல வாயை அக்கினியா நிரப்பி அனுப்ப போறாரு. அக்கினி நெருப்பா நீங்க நின்னாலே ஒரு அக்கினியா மாத்த போறாரு. மகிமை. நீ வாய் திறந்தாலே தீர்க்க தரிசன வார்த்தையா மாறும். என்ன பேசினாலும் நடக்கும். யார் ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எஸ் லார்ட். நன்றி. கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறத பாக்குறேன். ஆவியானுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறத பாக்குறேன். நன்றி ஆவியானவரே. உலகம் சுருங்க போது, தேவ பிள்ளைங்க விரிவாக்க புறப்படுறாங்க. மகிமை
மகிமை மகிமை மகிமை. ரீபாபா ரிகமா ரிகபா ரிகபா. வானாதி வானங்களுக்குள்ளாத தேவன் பூமியில எழுந்தருளுகிற வருடம். எழுந்தருள போறார். தம் பிள்ளைகளுக்காக வைராக்கியம் உள்ளவரா எழுந்தருள போறாரு. நன்றி ஐயா. நீ பார்க்க முடியாத காரியங்களை, நீ யோசிக்க முடியாத காரியங்களை செய்ய போறார். நல்ல வாய் திறந்து துதிங்க பார்ப்போம். நல்ல வாய் திறந்து துதிங்க. ஹாலே லூயா, ஹாலே லூயா. ரீகாமா பாபா. நன்றி ஆவியானவரே. நன்றி 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 நன்றி. தேவ பிள்ளைகள் மேல கர்த்தருடைய பாதுகாப்பின் மேகம் இறங்குறத பாக்குறேன். பாதுகாப்பின் மேகம் இறங்குது. நன்றி நன்றி. வேற ஸ்ட்ராங் ஆக்க போறாரு. நீ ஆழத்துல வேறுண்ட போகிறாய். நன்றி ஆவியானவரே. நன்றி. தாம் பிள்ளைகள் மூலமாய் மகிமையை பூமி முழுவதும் கர்த்தர் காட்ட போகிறார். அக்கினி அக்கினி அக்கினி. நல்ல அனலா மாறு, அனலா மாறு, அனலாக்குறார். அக்கினி நெருப்பா மாத்துறார். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். மகிமை 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 மகிமை. கால்களை பலப்படுத்துறாரு, இருதயத்தை பலப்படுத்துறாரு. அக்கினி ஜோலையா மாத்துறாரு, அக்கினி நெருப்பா மாத்துறாரு. நன்றி நன்றி நன்றி. உன் நிழலை தேடி ராஜாக்கள் நடந்து வரும்படியாய், நன்றி ஜனக்கூட்டங்கள் நடந்து வரும்படியாய் கர்த்தருடைய அபிஷேக மகிமை விழுகிறது. அபிஷேக அக்கினி விழுகிறது. ஒரு கிராமத்துல ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை இருந்தீங்கன்னா உங்க கிராமம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறப்போகுது. அக்கினி வருது, அக்கினி வருது, அக்கினி வருது, அக்கினி வருது. ஒரு காற்று வீசும். உலக ஜனங்கள் பரிதபிக்க போகிறார்கள், பதற போகிறார்கள், கலங்க போகிறார்கள். ஆமென். ஒரு தேவதூதன் இறங்கி இறங்கி தண்ணியை கலக்கிறதை போல மனிதர்களுடைய இருதயத்தை கலக்க போகிறார். திகில் வர போகிறது. என் ஜனமே எழும்புங்கள் இயேசுவுக்காக. மகிமை 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 மகிமை. எஸ் லார்ட். நன்றி நன்றி. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த கோசை நாடு பாதுகாக்கப்பட்டதை போல இதோ தேவ ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு பாதுகாப்பு மகிமை வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை மேகமாய் வெளிப்படுகிறது. வல்லமை 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 வல்லமை. நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ திகில் அடையாதே. நன்றி ஆவியானவரே. மகிமை 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 மகிமை. வல்லமைக்காக நன்றி, மகிமைக்காக நன்றி. தன் பிள்ளைகளுடைய பட்சத்துல கர்த்தர் தூதர்களை அனுப்புறார், பாதுகாப்பின் தூதர்கள் அனுப்புறார். இந்த வருடம் உனக்கு பக்கத்துல தூதர்கள் பாதுகாப்பா இறங்குறாங்க இறங்குறாங்க. நன்றி 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 ஆவியானவரே. நன்றி நன்றி. உன் அடிகளை உறுதிப்படுத்துறார், உன் கால்களை உறுதிப்படுத்துறாரு, வல்லமையை வெளிப்படுத்துறாரு. நன்றி நன்றி. தேவ பிள்ளைங்க துதிக்கும் போது இந்த பூமியில கர்த்தருடைய மகிமையை காட்ட போறாரு. தேவ பிள்ளைங்க ஆராதிக்கும் போது இந்த பூமியில சிறையிருப்புகளை இருக்கிற ஜனங்கள் விடுவிக்க போகிறார்கள். பிசாசை சிறைப்படுத்தி வைத்த ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். பிசாசின் கட்டுக்குள் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் தூக்கி எடுக்க போறாரு. நல்ல விடுதலையோட ஆண்டவரை துதிங்க பாப்போம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. தகப்பனே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. நான் பிள்ளை, நீர் என் தகப்பன். உங்களுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், வாழ போறேன். இன்னும் முயற்சிகளை எடுக்க போறேன், இன்னும் பிரயாசப்பட போறேன், உம்மோடு நெருங்க போறேன், உங்க கூட இன்னும் ஐக்கியம் வைக்க போறேன். என் வாழ்க்கையில பெரும் பகுதியை உம்மோடு செலவு பண்ண போறேன். பிள்ளையா வெளியில போறேன். வலது கரத்தை தையில வச்சு சொல்லுங்க, எனக்கு தான் ஆசீர்வாதம், என் குடும்பத்துக்கு தான் ஆசீர்வாதம், என் பிள்ளைகள் மேலதான் ஆசீர்வாதம். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். நீ மிகவும் திரளாய் பெருகுவாய். பெற்றுக்கொள்ளுங்க. மிகவும் திரளாய் பெருகுவாய். நீ மிகவும் திரளாய் பெருகுவாய். நீ மிகவும் திரளாய் பெருகுவாய். கண்டிப்பா பிள்ளைகள் அனுபவிக்கட்டும், பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நல்லா கைகளை தட்டி நன்றி ஆவியானவரே. கோடி நன்றி, கோடி நன்றிப்பா, கோடி நன்றி. மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கைகளை தட்டி நல்லா சந்தோஷமா ஆமீன்.